வேப்ப மரத்திற்கு அதிகமாக நீர் ஊற்றுங்கள். காரணம் என்னென்னா அது உத்திரட்டாதியை குறிக்கக்கூடியது. இனி சனீஸ்வரர் உத்திரட்டாதிக்கு வருவதிலிருந்து தான் வாழ்க்கையிலே பரீட்சைகள் உலகெங்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லியுள்ளேன். ஆங்காங்கே வேம்பை பார்த்தால் வேம்பிற்கு ஒரு தண்ணீரை ஊற்றி விடுங்கள். அம்மா இது வரைக்கும் ஏதாவது மரத்தை வெட்டி ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுங்க. செவ்வாய் என்பது மண் சார்ந்தது. நாம் பூமியில் எல்லா குப்பையும் கொட்டி அதுவே ஒரு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டோம். அனுதினமும் காலை எழுந்திருக்கும் பொழுது பூமியிற்கு ஏதேனும் தீங்கு விளைவித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு நல்லதை செய்யுங்கன்னு பூமி மாதா கிட்டையும் ஒரு சாரி கேட்டு வச்சுருங்க. திருப்பியும் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கேட்டு வச்சுருங்க. ஏனென்றால் இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக இந்த வருடமே ஜூன் மாதம் முதல் அவ்வளவு உலகிலே கிரக நிலைகள் சிறப்பாக தோன்றவில்லை. 2026, 27 முதல் சற்று பொருளாதார தள்ளாட்டங்களும் உலகெங்குமே வரலாம். வந்தாலும் கவலை வேண்டாம். 2030, 31 சனீஸ்வரர் ரோஹிணி நட்சத்திரத்தை கடந்த பிறகு யாரெல்லாம் மரம் நடுகிறார்களோ, இயற்கையை மதிக்கிறார்களோ, வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ, குப்பை கூட்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ராகுவோட பாதிப்பு அதிகமாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ராகுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடை குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அன்றைக்கே வந்து மிதிப்பார். அதுதான் ராகு. பரிகாரம் என்ன? வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது, வீட்டிலே எந்த சண்டை சச்சரவும் போடாமல் இருக்கிறது, அதே போல் பெரியவங்களை மதிக்கிறது. இவ்வளோதான் பரிகாரம்.